எக்கா, இப்படி வாழ்க்கை யாருக்கு அமையும்? நமக்கு நல்ல கொடுத்து வச்சிருக்குக்கா. வேளா வேலைக்கு சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, ஏசி ரூமு, டிவி, மியூசிக்கு, அப்படியோ? ஆமாட்டி, நேத்துல இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கேன் பத்துக்க. என் புருஷன் தொல்லை, என் பிள்ளை தொல்லை, என் மாமியார் தொல்லை இல்லை. ஏக்கா, பேசாம வடிவு பாட்டிகிட்ட சொல்லி நம்மளை தத்தெடுக்க சொல்லுவோமாக்கா? சந்தோஷமா வாழலாம்க்கா. இப்படி எந்த ஊர்ல உண்டு? ஆமாட்டி, இந்த ஆரியாவை அடிச்சு பத்திட்டு பேசாம நம்மளே இந்த வடிவுப்பட்டிக்கு பிள்ளையா இருந்துக்கிடலாம் போல தெரியுது. ஆரியாவை அடிச்சு பத்தணுமா? நல்ல கதையா இருக்க. அது எப்படி பெத்த பிள்ளைய அடிச்சு பத்துவாவ? நம்ம பொம்பளை பிள்ளை இல்லைன்ற குறைக்காக எங்களை நீங்க தத்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்மளுங்க இருந்துடலாம் போலயே. இதை பத்தி நாளைக்கு பேசுவோம். தத்தெடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டுங்கிறத பார்க்க சொல்லணும். ஏக்கா, நமக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் இருக்கு, நம்மளை தத்தெடுக்க முடியுமாக்கா? சின்ன பிள்ளையா இருந்ததுனாக்கா அப்படி செய்ய முடியும்? அதெல்லாம் கிடையாது, எப்பனாலும் எடுத்துக்கிடலாம். சாப்பிட்றதுக்கு வயிறு தாங்க்கா வேணும். விதவிதமாக ரகரகமாக ஒரே சாப்பாடு. ஏசியில் என்ன குளிர் அடிக்க பற்றியில கம்பளியோ நாளாக மூடிட்டே தான் உறங்கிட்டு கிடக்கேன். பெட்டில் வச்சு திங்காத எறும்ப மாட்டேன், எறும்பு வரும். இக்கா, உங்களுக்கு தெரியாதா? ஏசி ரூமுக்கு எறும்பு வராது, விரைச்சி செத்துரும். இந்த சைடே வராதுக்கா. இருந்தாலும் பெட்டில் கொட்டினீங்கன்னா அப்புறம் படுக்கும்போது நம்மன்னு அரிக்கும், சொறி எடுக்கும், மூஞ்சில் காரம் பட்டதுன்னா எரியும். காரமே இல்லைக்கா, எல்லாம் அளவாக போட்டு சமைச்சிருக்கு. இங்க பாருங்க, சப்பாத்தி, சோறு, கூட்டு, காய்கறி, மாம்பழம், சிக்கனு, முட்டை, இறாலு, மட்டனு. இக்கா, என்னக்கா ஹோட்டலாக்கா நடத்துதாவ? பெரிய இடம்னா அப்படிதான், எல்லா சமையலும் செஞ்சு செஞ்சு வச்சிருவாங்க போல தெரியுது. இங்க வேலை பார்க்குற சமையல்கார ஆளுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமாக்கா? 25,000 ரூபாயாங்க்கா. ஏ கடவுளே, எங்க பேக்கரியில மாசம் எங்களுக்கு லாபம் கூட 25,000 வராத. பேக்கரின்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கும்? போறதே கிடையாது. அதான் என் புருஷன் கஞ்சிக்கா இருக்காங்க, அப்புறம் என்ன? ஏக்கா, நம்ம இங்கே ஒரு ஒரு நாள் முடியுதுக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போய் யாரும் நம்மளை தேடனாவளா என்னன்னு ஒன்றுமே நமக்கு தெரியலை. பார்த்துடுங்க. தேடுதாங்க, தேடாட்டி போறாங்க. நான் பாட்டுக்குங்க ஒரு வாரம் இருக்க போறேன். அந்த பாட்டி ஒரு வாரம்லாம் நம்மளை விடாது. எப்படியும் ஒரு 2 நாளெல்லாம் அடிச்சு பத்திரும்க்கா. இருக்கிற வரைக்கும் இருப்போம். என்ஜாய், சாப்பிட்டே. இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல குளு குளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். எல்லாமே இருக்குக்கா ஃப்ரிட்ஜில். என்ஜாய் என்ஜாய். மைனியோ, ஆரியா மருமக எங்க? எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். ஒய்யாம பொண்டாட்டியை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். போனா போட்டு விட்டுருங்க, பொண்டாட்டியை தானே போய் பார்க்க போறாரு. அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுமா. இதுல என்ன இருக்கு, அவ பாட்டுக்கு போய் பேசிட்டு வரட்டுமே. சித்தி, சொல்லுப்பா. மாடி ரூம்ல இருந்து ஒரே சிரிப்பு சத்தமா கேக்கு. எனக்கு நம்ம கொஞ்சம் பயமா இருக்கு. என்னது சிரிப்பு சத்தம்? ஏதோ பொம்பளையால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. திருடி யாரும் வந்துட்டாங்களான்னு தெரியல. நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். உள்பக்கமா வேற பூட்டின மாதிரி இருக்கு. அட, அந்த ரூம்ல நம்ம நெட்ட வெளியும் கீட்டாவும் இருக்காவோ. அவங்க 2 பேரும் எதுக்கு அங்க இருக்காங்க? அவ்வளவா எதுக்கோ வந்திருக்காளுவப்பா. ஏதோ அவ்வளவுக்குள்ள சண்டை பொழுக்கு. அது ஒரு 2-3 நாள் இங்க இருக்கேன் இருக்காளுவ. அவளுக்கு எதுவும் சிரிச்சிட்டு கிடப்பளவு, நீ எதுவும் பயந்துராத. சத்தம்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ராத்திரியெல்லாம் விடிய விடிய தூங்காம கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டு ஒரே பாட்டு சத்தம். குதிக்கிறாங்க போல, டான்ஸ் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். டங்கு டங்குன்னு ஒரே தரையில இருந்து ஆடுற மாதிரி சத்தம். ராத்திரி கிடந்தா ஆடுதளவுல மியூசிக் பிளேயர் இருக்குல்ல, அதை போட்டு ஆடுவோம்னு நினைக்கிறேன். சத்தம் போட்டு வைக்கப்பா. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் சத்தம் போடாதீங்க, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நான் திடீர்னு ஒரே சவுண்டா வருதுன்னு பயந்துட்டேன். சரி சரி, நீ பயந்துராத. ராத்திரி நீ உறங்க வேண்டாமா? இவ்வளவு இப்படி சத்தம் காட்ட போட்டு நடக்கலக்க. பரவாயில்ல சித்தி, அது எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் கேட்கல. அந்த பக்கமா போகும்போது பார்த்தேன். சரிப்பா. பாண்டியம்மா தர்ஷினி போயிட்டாலோ? அவ கிளம்புறவே ஓடிட்டா. ஃபேக்டரின்னு அடக்கா, என்ன அளவு ஃபேக்டரியோ. சாப்பிட்டாளா? அது எங்க திங்குது? திங்காம ஏதாவது நோய் எழுத்து தொலைய போகுது. சரி, நான் அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருதேன். சித்தி, நான் கிளம்புதேன். எப்ப ஆரியா எங்கப்பா? ஆளையே காணோம். மாடியில ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி. யாத்தாடி, மது அக்கா புருஷன் வரானே. எங்க என்னதுங்க? உனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும்ல, அதான் மார்க்கெட்ல ஒரு கூடை நிறைய பூ இருந்தது, தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். எங்க காசு கொடுக்காமலாங்க எடுத்துட்டு வந்தீங்க? அவங்க வித்துட்டு இருந்தாங்க, எல்லாம் காலியாயிரம் தான் எடுத்துட்டு வந்துட்டேன். இவனுக்கு தலையில எதையாவது தூக்கி வச்சுட்டு வரணும் போலயே. இது எல்லாத்தையும் மண்டையில வச்சுக்கோ.
எல்லாத்தையும் மண்டையில் வைக்கணுமா? மண்டை பிஞ்சிராதா? ஏங்க இது எல்லாத்தையும் வைக்க முடியாதுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிறேன். இரு நான் வச்சு விடுதேன். யாத்தாடி இந்த மெண்டல் என்ன செய்யப்பதுன்னு தெரிலையே. இப்பதான் நீ பார்க்க அழகா இருக்க. அட கடவுளே, மண்டை மேலே 2 கிலோ பூ வச்சு விட்டுருக்கானே. பூச்சி நீ மறுபடியும் வந்துட்டியா? ஐயோ, என்னைய தூக்கிட்டு போயிருவான், நான் ஓடிடுறேன். மது பின்னாடி பெரிய பூச்சி ஒண்ணு இருக்கு, கவனமா இருந்துக்கோ. ஏங்க அது பூச்சி இல்லைங்க, அவங்க பொண்ணு. பொம்பளை பூச்சியா? அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும், கடிக்கும். அது சரி. நான் போயிட்டு வரேன்ன, அவளை பூயும் வச்சிரு. ஏங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நீயும் சாப்பிட்டுரு. ஐயோ மறந்துட்டேன், இரு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ இவர் என் மேல உள்ள பாசத்துல ரொம்ப ஓவராலா போறாரு. இவர் இப்படி இருக்க கூடாது, பழைய மாதிரி மாறணும். டேய் மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லல, நான் இன்னைக்கு ஜான்சிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஏய் எதுக்கு இப்ப அவசரப்படுற? பொறுமையா இரு. 10 டெஸ்ட் வைக்கணும்னு சொன்னல, அதுல ஒரு 5-6 தானே பாஸ் ஆயிருக்கா. இல்ல 10 டெஸ்ட் இல்ல, 100 டெஸ்ட் வச்சாலும் அவள் எல்லாத்துலேயும் பாஸ் ஆவா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல குணம். இனிய முதல்ல ஒருத்தி ஏமாத்திட்டு போனால, அவளை மாதிரிலாம் இவ கிடையவே கிடையாது. ரொம்ப அன்பான பண்பான அடக்கமான பொண்ணு, அறிவான பொண்ணு, திறமையான பொண்ணு, முக்கியமா அன்புக்கு கட்டுப்படுற பொண்ணு, பணத்து மேல ஆசை இல்லாத பொண்ணு. எல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல உன்னைய பிடிக்கிறதுக்கு. உனக்கு தான் தெரியுமே எனக்கு பொறுமையே கிடையாதுன்னு. எது மனசுல படுதோ அதை உடனே டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடணும். டேய் சூர்யா, அவ திடீர்னு உன்னைய வேண்டான்னு சொல்லிட்டான்னா உன்னால தாங்க முடியாது. இல்ல மச்சான் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ வேண்டாம் இல்ல டைம் வேணும்னு எதுவும் கேட்டாலும் நான் சரின்னு விட்டுருவேன். அவளுக்கு பிடிக்கணும்ல, அவ டைம் எடுத்துக்கிட்டோம். இப்ப என் மனசுல இருக்கிறத நான் சொல்ல போறேன். சரி உன் இஷ்டம், பாத்துக்கோ. சரி நான் இன்னைக்கே அவட்ட போய் சொல்ல போறேன். எப்படி ப்ரப்போஸ் பண்ண போற? எப்படி ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்ன, எல்லா காலமும் ஒரே மாதிரி தானே, ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டிதான். அது ரொம்ப பழைய காலத்து மெத்தடு. வேற ஏதாவது புதுசா? லூஸு என்ன புதுசு பழசு? ப்ரப்போஸ் பண்றதுக்கு எல்லா காலமும் ஒரே இது ரோஸ் கொடுக்கறது தான். அதுக்குன்னு சாக்லேட்டை கொடுக்க முடியுமா? இல்லைன்னா ப்ரௌனி அது இதுன்னு ஏதாவது பண்டத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி ஆல் தி பெஸ்ட். சரிடா நான் வைக்கிறேன். இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு போய் பார்க்கணும். ஜானகி, சான்சி, போற வழியில தோட்டத்துல ஒரு ரோஸை பறிச்சுட்டு போயிடணும். என்ன வாழ்க்கை, செத்த வாழ்க்கை, ஒரு நிம்மதியே இல்லை. 2 அடி வாழ்க்கையில மேலே ஏறினா 4 அடி செருக்குது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மானம் கெட்ட வாழ்க்கை. மனுஷனா பிறக்கிறதுக்கு ஒரு நாயா, ஒரு எறும்பா, ஒரு காக்காவா பிறந்திருந்தா கூட எங்கேயாவது களவண்டு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருக்கலாம். எரிச்சலா இருக்கப்பா. நல்லா போயிட்டு இருந்தா வாழ்க்கை, திடீர்னு இவ்வளோ பூரா சண்டையை போட்டு பிரிஞ்சுட்டாளுவா. அந்த பழக்கடை ஜூஸ் கடை என்ன ஆச்சுன்னே தெரியல. வாழ்க்கையில ஒரே குஷ்டமாப்பா, கஷ்டமாப்பா. ஹாய், இங்கேயா இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? என்ன எதுக்கு தேடுதீங்க? நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இந்த இடம் சூப்பரா இருக்கு. இந்த பார்க்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமா, இது ஒரு அழகான கார்டனு. இங்க சின்ன பிள்ளைல பூவெல்லாம் பிச்சு போட்டுன்னு சொல்லி இப்பதான் ஒரு ஆளை போட்டிருக்காவ. கையை ஏன் பின்னாடியே கட்டி வச்சிருக்கீரு? சும்மாதான், கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன். ஏன் நான் கண்ணை மூட்ட நேரம் என் செவுட்டில் அடிச்சுட்டு ஓட போறீரோ? என்ன ஜான்சி, நான் எதுக்கு உங்க செவுட்டுல அடிக்க போறேன்? வேற எதுக்கு கண்ணை மூட சொல்லுதீங்க? எப்பவுமே கேள்வி கேட்டே தான் இருப்பியா? கண்ணை மூட. என் கையில காசு கிசு இல்லையே, கண்ணை மூட்ட நேரம் பிடிங்கிட்டு ஓடுறதுக்கு. எதுக்கு கண்ணை மூடணும்? என்னை பத்தி எப்பவுமே தப்பா தான் நினைப்பியோ? கண்ணை மூட. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த மதக புருஷ மாதிரி நீ தூக்கிட்டு தலையில வச்சுட்டு ஓடிட மாட்டீர. இல்ல இப்ப கண் முடிச்சு பாரு. இது என்ன ரோசாப்பு? இதை கொடுக்கறதுக்கு தானா? இதுக்கு பதிலாக ஒரு பிரியாணியாவது வாங்கி கொடுக்கலாம். சான்சி, உன்னை நான் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன ஏத்துப்பியா? இன்னைக்கு ஏப்ரல் 1. இல்ல ஜூலை மாசம் தான் நடக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்தீங்க? ப்ரொபோஸ் பண்ற இது கூட தெரியலையா? ஜூலை மலர்களே, ஜூலை மலர்களே, உங்கள் எதிரியாய் ஒரு அழகி இருக்கிறாள். யார் அந்த அழகி? அட அரமண்டல், நீ தான் அந்த அழகி. நீங்க எங்கேயும் கேமரா எதுவும் மறைச்சு வச்சு பிராங்க் பண்ணதீங்களா? பிராங்கு பிராங்கா? நான் இது கொண்ட பிராங்க் பண்ண போறேன்? எனக்கு பைத்தியமா? இப்ப என்ன சொல்லுதீங்க? ஏம்மா தாயே, உன்னைய நான் காதலிக்கிறேன்னு உன்ட்ட ப்ரப்போஸ் பண்றேன். இதுக்கு மேல எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. என்னைய பத்தி எதுவுமே தெரியாம என்கிட்ட இப்படி கேட்காங்களே. என்னுடைய பழைய காலத்து வாழ்க்கையை தெரிஞ்சா கண்டிப்பா இவருக்கு என்ன பிடிக்காது. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில நான் ஒரு திருடிங்கிறது இவருக்கு தெரியாது. அது தெரியாம நான் எப்படி இவரை காதலிக்க முடியும்?
சூர்யா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், எனக்கு உடனே பதில் சொல்ல முடியல. 1 மணி நேரம் போதுமா? ஐயோ 1 மணி நேரத்துல எப்படி சொல்ல முடியும், எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும். ஏன் என்னைய பத்தி எதுவுமே தெரியாம எப்படி லவ் பண்ணன்னு யோசிக்கியா? ஐயோ எனக்கு உங்களை நல்லா தெரியும், ஆனா நீங்க என்னைய பத்தி தெரிஞ்சுக்கலையே. ப்ளீஸ் எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க. சரி 1 வாரம் டைம் எடுத்துக்கோ, இந்த பூவையாவது வாங்கிக்கோ. இல்ல சூர்யா, நான் வந்து யோசிச்சு பார்த்துட்டே பூ வாங்கிக்கிறேன். இப்ப பூ வாங்கினா நான் ஓகே சொன்ன மாதிரி ஆயிரும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கிடுங்க. சாரி ஜான்சி உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு. ஐயோ பாவம், மனசு உடஞ்சி போறாரே. எனக்கும் இந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும், ஆனா உண்மையை சொல்லாம கல்யாணம் கட்டுறது தப்பே. ஐயோ பாவம் போல போறாரே. என்னட்டி பங்கூசு சுடிதார் போட்டு வந்திருக்க? நெட்ட வெளியே தேட போறோம்ல அக்கா, அங்க இங்க தாவி குதிக்கணும், அதான் சுடிதார் ஈஸியா இருக்கும்னு போட்டேன். பாவம் அந்த சூர்யா. ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்ல, நெட்ட வெளியும் கீதாவே நினைச்சுதான். சரி வாங்க போய் தேடுவோம். நெட்டவெளி, கீதாக்கா, நெட்டவெளி. எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. ரோட்டுக்கிட்டையும் இல்ல, ஊர்லயும் இல்லையே. வேற ஊரை விட்டு எங்கேயும் பேர்ப்பாளவளோ? சீக்கிரம் நம்ம தேடுறதே தப்புக்கா. என்னட்டு சொல்லுத? இப்படி ஒன்னாவே அலைஞ்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு இடமா போய் தேடவும். ஏடி அப்போ நம்ம எல்லாம் பிரிஞ்சிருவோமே. இப்பவுமே பிரிஞ்சுதானக்கா கிடக்கும். ஏடி அப்படி சொல்லல, அந்த பெரிய பிரிஞ்சிடும் சொல்லலட்டி, இது சேர்ந்து தேடின மாதிரி இருக்காதுன்னு சொன்னேன். பிரிஞ்சு தேடவும், யாருக்கு கிடைக்கும் அவங்க ஃபோன் அடிச்சு சொல்லுங்க. அதுதான் கரெக்டு. ஒவ்வொரு தெருவா பார்த்தாச்சு, எங்கேயும் இல்லையே. கேக்கா ஒவ்வொரு வீட்டையா தட்டி பார்ப்போமா? இவ்வளவுல யார் வீட்டுல விடுவாங்க? ஒவ்வொரு வீட்லயா போய் கேட்போம். ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு போங்க. நான் பனிமலர் பாட்டி வீட்டுல போய் பார்க்கேன். நான் படிவு பாட்டி வீட்டுல பார்க்கேன். நான் விமலா வீடு, உமா வீடு அங்கெல்லாம் போய் பார்க்கேன். நான் மிச்சம் மீதி இருக்கிற வீட்டுல போய் பார்க்கேன். போங்க பிரிஞ்சு போய் தேடுங்க போங்க. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்களோட தான் நம்ம வரணும். சரிம்மா. அப்படி எங்க தாங்க போயிருப்பாளுவோ? காட்டுக்கு ஓடியிருப்பாளுவலோன்னு டவுட்டா இருக்கு. சரி முதல்ல ஊருக்குள்ள தேடுவோம். எதுல போறாளுவ? திடீர்னு ஓடிட்டாளுவல சார்.